Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.6ல second sum பார்க்கலாம். Second sumல find the value of k. k யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சோ k யோட வேல்யூ அதுவும் மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நோ சொல்யூஷன்னா k யோட வேல்யூ என்னவா இருக்கும்? யூனிக் சொல்யூஷனா இருந்தா k யோட வேல்யூ என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா k யோட வேல்யூ என்னது அப்படிங்கறது தான் நம்ம இப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதுல இப்போ நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி சொல்யூஷன்னாலே நம்ம வந்து இத ரேங்க் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா ரேங்க் மெத்தட்ல தான் இந்த யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி, நோ சொல்யூஷன்ங்கிறதெல்லாம் ரேங்க் மெத்தட்ல தான் வரும். சோ அப்ப நம்ம இந்த சம் வந்துட்டு ரேங்க் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். சொல்யூஷன் ரேங்க் மெத்தட்னாலே ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணனும். சோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணனும். சோ அதுல இருந்து ரோ டிடக்ஷன் பண்ணி எக்ஸலன்ட் ஃபார்ம்ல நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணனும். எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து ரேங்க் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கு k யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணலாம். x ஓட கோஎஃபிஷியன்ட் k minus 2y ஓட கோஎஃபிஷியன்ட் z ஓட கோஎஃபிஷியன்ட் 1. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து x y z ஓட கோஎஃபிஷியன்ட் 1 minus 2k 1. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து 1 minus 2k. x y z equal to constant numbers 1 minus 2 1. இது a, இது x, இது b. இப்ப நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணனும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா a, b. நம்ம இந்த a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணனும். a, b equal to a minus 2 1 1 minus 2 1 1 minus 2 ஓகே, நம்ம இப்ப இந்த A மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இந்த A மேட்ரிக்ஸ்க்கு ஃபோர்த் காலமா B மேட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணனும். 1 minus 2 1. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல டயகனல் எலிமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். இதுதான் இதோட மெயின் டயகனல் எலிமெண்ட். இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த மூணு எலிமெண்ட்டையும் நம்ம ஜீரோ பண்ணணும். ரோ டிடக்ஷன் மெத்தட்ல எக்ஸலன்ட் ஃபார்ம் இந்த மூணு எலிமெண்ட்டையும் நம்ம ஜீரோ பண்ணணும். சோ இந்த மெயின் ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் ஜீரோ பண்ணணும். இந்த செகண்ட் டயகனல் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்ட் ஜீரோ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல் எலிமெண்ட் 1 இருந்துச்சுன்னா ஈஸியா அதை பேஸ் பண்ணி ரிமைனிங் எலிமெண்ட்டை நம்ம ஜீரோ பண்ணலாம். இங்க பாருங்க R2லயும் R3 ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 1 இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த R1ஐயும் R3 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல் எலிமெண்ட் 1 ஆயிடும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட் ஜீரோ பண்ணலாம். அதுக்காக இது நம்ம ஈக்குவலன்ட் ப்ராசஸ் பண்றோம். சோ அதுக்காக இந்த ஈக்குவல் டு போடக்கூடாது, இந்த ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். நம்ம வந்து R1ஐயும் R3 இன்டர்சேஞ்ச் பண்றோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது R3 வந்துட்டு R1 ஆயிடும், R1 வந்து R3 ஆயிடும். சோ அப்போ R3 நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். 1 minus 2k 1. செகண்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணலாம். -2 R3 வந்து R1 R3 ஆயிடும். சோ அப்போ இங்க k minus 2 1 1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த 1 வந்து 0 ஆயிடும். இங்கேயும் +1 இருக்கு, இங்கேயும் +1 இருக்கு. சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்சஸ் அப்படியே ரைட் பண்ணலாம். k1 R2 எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா R2 minus R1. நம்ம இந்த R1 ஜஸ்ட் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணினாலே போதும். மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். சோ அதுக்காக R2 இந்த R1 நம்ம மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ரஃப் கால்குலேஷன் R2னா 1 minus 2k 1 minus 2. R1 நம்ம மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -1, இங்க வந்துட்டு +2 ஆயிடும். இங்க -k, இங்க -1. ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது 0. இங்க வந்துட்டு -2k +2.
இங்க வந்து 1 மைனஸ்க்கு இங்க -3. இப்ப நம்ம இந்த செகண்ட் எலிமெண்ட் இதுல இருந்து வந்துட்டு நம்ம 2 காமனா வெளியே எடுக்கலாம். 2 காமனா வெளியே எடுத்தா என்ன ஆயிடும்? மைனஸ் கேவும் பிளஸ் 1 -k + 1 இதுல இருந்து 2 நம்ம இந்த +1 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணும், இந்த -k செகண்ட் ரைட் பண்ணும். சோ நம்ம இப்போ இந்த R2ல எப்படி ரைட் பண்ணனும்னா 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 செகண்ட் எலிமெண்ட்க்கு இந்த கால்குலேஷன் ரைட் பண்ணனும். 2 1 - k 2 * 1 - k third element 1 - k fourth element -3. நம்மளுக்கு இப்ப ஒரு எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த k ய 0 பண்ணனும். சோ அதுவும் இந்த 1 பேஸ் பண்ணி தான் 0 பண்ணனும். அப்ப என்ன பண்ணலாம்? R3 எப்படி சேஞ்ச் ஆகும்னா R3 மைனஸ் இங்க k இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ அப்ப R1 நம்ம -k ஆல மல்டிப்ளை பண்ணனும். R1 -k ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த R3 கூட பிளஸ் பண்ணாலே நமக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். சோ ரஃப் கால்குலேஷன் R3 அப்படி ரைட் பண்ணலாம். k -2 1 1 R1 நம்ம -k ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -k இங்க -2 இருக்கு, -2 * -k plus 2k ஆயிடும். k * -k -k² இங்க -k ரெண்டே பிளஸ் பண்ணும்போது பிளஸ் k -k 0 இது வந்துட்டு -2 plus 2k இங்க 1 -k² இங்க வந்து 1 - k. நம்ம இப்ப இதுல இருந்து நம்ம வந்துட்டு -2 காமனா வெளியே எடுத்துடலாம். -2 காமனா வெளியே எடுத்தா இங்க என்ன வரும்? 1 இங்க வந்து -2 காமனா எடுத்தா இங்க 1 -k. சோ நம்ம இத தான் இங்க ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல 0 செகண்ட் எலிமெண்ட்க்கு இத ரைட் பண்ணனும். -2 1 -k third element 1 -k², fourth element 1 -k. இப்ப நம்மளுக்கு இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸலன்ட் ஃபார்ம்ல இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். இந்த எலிமெண்ட் 0 பண்றது இங்க பாருங்க. இங்க 2 * 1 - k இருக்கு. இங்க -2 * 1 - k இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் பிளஸ் பண்ணாலே நமக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. அத அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். equivalent இந்த 1 -2 k 1 செகண்ட் ரோ நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோ செகண்ட் ரோவை அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். 0 2 * 1 - k 1 - k -3. இதுல இருந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு R1ஐயும் R2வையும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அத நம்ம அப்படியே இங்க ரைட் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? R3க்கு என்ன ஆயிடும்னா R3 plus R2 R3ஐயும் R2வையும் நம்ம வந்துட்டு பிளஸ் பண்ணணும். R3 இங்க இருக்கிற R3 அப்படியே ரைட் பண்ணலாம். R3 ரோ 0 -2 1 - k 1 - k² 1 - k R3 அப்படி இங்க ரைட் பண்ற ரஃப் கால்குலேஷன் 0 -2 * 1 - k 1 - k² 1 - k. R2வை அப்படியே ரைட் பண்ணலாம். இதுல இருந்து இந்த R3ஐயும் R2வையும் ரஃப் கால்குலேஷன் இங்க அப்படியே ரைட் பண்ணி இது R3 நெக்ஸ்ட் R2 அப்படியே ரைட் பண்ணி 0 2 * 1 - k 1 - k -3 இந்த ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணலாம். பிளஸ் பண்ணும்போது 0 ஆயிடும். -2 * 1 - kயும் 2 * 1 - k 0 ஆயிடும். இத பிளஸ் பண்ணும்போது 1 - k² plus 1 - k இங்க வந்து 1 - kயும் -3. சோ நம்மளுக்கு இதோட கால்குலேஷன் ரைட் பண்றேன். இத வந்துட்டு இங்க +1 இங்கேயும் +1 அப்ப என்ன இருக்கும்? 2 - k² - k இங்க வந்து 1 - k இங்க 1 -3 இருக்கு. சோ -3ல 1 போனா -2. நெக்ஸ்ட் நம்ம இதுல இருந்து மைனஸ காமனா வெளிய எடுத்தோம்னா k + 2. இங்க பாருங்க இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. இதுல இருந்து நம்ம மைனஸ காமனா வெளிய எடுத்துடலாம். ஆர்டர் வைஸ் ரைட் பண்ணுவோம். ஆர்டர் வைஸ் ரைட் பண்ணோம்னா மைனஸ காமனா எடுத்துட்டோம்னா -k² வந்து +k² ஆயிடும். -k வந்து +k ஆயிடும். இங்க +2 இருக்கிறது -2 ஆயிடும்.
ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் வந்துட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சிருப்போம் ஃபேக்டரைசேஷன். இது வந்து ப்ராடக்ட் இது வந்து சம்மு. இப்போ வந்து -2 வந்து ப்ராடக்ட். நம்ம எதால மல்டிப்ளை பண்ணா இங்க வந்துட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து -2 வரணும். அந்த ரெண்டு வேல்யூவை வந்துட்டு நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது இந்த நம்மளுக்கு இங்க கேனா இங்க 1 இருக்கு 1 வரணும். ஸோ இப்போ வந்து 1 into 2 2 1 into 2னா 2. இப்போ நம்மளுக்கு இங்க -2 வரணும். ஆனா இங்க வந்து +1 வரணும். அப்போ வந்துட்டு இங்க +1 வரணும்னா நம்ம வந்துட்டு ஸ்மால் வேல்யூ இந்த ரெண்டுல எது ஸ்மால் வேல்யூன்னு பாருங்க. ஸ்மால் வேல்யூக்கு சைன் வந்துட்டு மைனஸ் சைனா இருந்தா நம்மளுக்கு இங்க +1 வரும். இப்போ -1ம் இங்க வந்து -1, 2 இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு பிளஸ் பண்ணும்போது என்ன வரும்? -1 +2னா 1 வரும். இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -1 into 2 -2 நம்ம ரெண்டு வேல்யூவை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ ப்ராடக்ட் இது வந்து ப்ராடக்ட் வேல்யூ. அதே ரெண்டு நம்பர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் வேல்யூ கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இந்த கே வந்துட்டு ஒரு இது k -1 இன்னொன்று k வந்து +2. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா மைனஸ் k 1 வந்து -1 இன்னொன்று வந்து k +2 ஈக்குவல் டு 0 1 கேவோட ஒரு வேல்யூ k வந்து 1 இன்னொன்று வந்து k ஈக்குவல் டு -2. அந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்க ஃபேக்டரைசேஷன் பண்ணிருக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு இங்க R3ல ரைட் பண்றோம். R3ல வந்துட்டு அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, செகண்ட் எலிமெண்ட் 0, தேர்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம இதை தான் ரைட் பண்ணணும். இங்க மைனஸ் k -1 into k +2. fourth element இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்? காமனா மைனஸ் அப்புறம் k +2 இந்த fourth element. ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் பண்றது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து R3 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த R3ல பண்ணி இங்கே மைனஸ் காமனா இருக்கு, இங்கே மைனஸ் காமனா இருக்கு. ஸோ R3யை நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணலாம். 0 into 1 - k 1 - k -3. இதை வந்துட்டு நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்றோம். மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 இந்த மைனஸ் போயிடும். இப்ப k -1 வரும். இங்க k +2 fourth element k +2. இங்க நம்ம R3 என்ன பண்ணிருக்கிறோம்? -R3 மைனஸால மல்டிப்ளை பண்ணிருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நார்மல் எக்ஸலன்ட் ஃபார்ம் படி நம்ம வந்து இந்த 3 எலிமெண்ட் நம்மளுக்கு மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற 3 எலிமெண்ட் நம்ம 0 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பாருங்க, இதோட இங்க கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இப்போ நம்ம எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு ரோல் டிசிஷன் மெத்தட்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த கேயோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவும் கேயோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? நோ சொல்யூஷனா இருந்தா இந்த கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவலன்ட் நம்ம பண்ணது இதோட ஸ்டாப் பண்ணல, இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து நம்ம கேஸ் 1னா நம்மளுக்கு நோ சொல்யூஷன் வரணும். நோ சொல்யூஷன் வர்றதா இருந்தா கேயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நோ சொல்யூஷன்னா என்ன இருக்கணும்? நம்மளுக்கு ரேங்க் வந்துட்டு ரேங்க் ஏயும் A,Bயும் ரேங்க் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டுவா இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்றவாறு நம்ம கேயோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க கேக்கு வந்து 1 நம்ம கொடுத்தோம்னா இங்க +1 கொடுத்தோம்னா இங்க +1 1 -1 இந்த டேர்ம் 0 ஆயிடும். இங்க வந்துட்டு 0 ஆகாது. அப்ப நம்மளுக்கு வந்து நோ சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அதனால நம்ம k ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து k ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணிருக்கிறதுல k ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்ப என்ன இருக்கும்? இங்க 1 -2 k க்கு 1 இது 1 இங்க 0 இங்க வந்து நம்ம கேக் வந்து 1 போடணும். 1 போடும்போது +1 இங்க -1. ஸோ அப்போ +1 -1 0 இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். இங்க வந்துட்டு +1 இருக்கு. இங்க நம்ம வந்துட்டு 1 அப்ளை பண்ணும்போது +1 -1 0 ஆயிடும். இங்க வந்து -3 இங்க வந்து 0 0 நம்ம இங்கேயும் வந்துட்டு +1 போடும்போது 1 -1 0. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். இங்க வந்து +1 போடும்போது இங்க வந்து 3. ஸோ இப்போ
இதுல இருந்து இதோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம இந்த எக்ஸலான் பண்ணிருக்கிற இதுலதான் நம்ம கேயோட வேல்யூ நம்ம தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நம்மளுக்கு வந்துட்டு அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நோ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ சொல்யூஷன் வரணும்னா கேயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நம்மளே வந்து செக் பண்ணி பார்க்கணும் என்ன போட்டா நோ சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கே ஈக்குவல் டு 1 போட்டா நோ சொல்யூஷன். இப்போ இதோட ரேங்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏனா இது வந்துட்டு பி, இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் 3x3, இது வந்து ஏ மேட்ரிக்ஸ், இது வந்து பி மேட்ரிக்ஸ். ஸோ பி மேட்ரிக்ஸை ஹைட் பண்ணிட்டு ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தா என்ன இருக்கும், ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் இருக்கு, இந்த ரெண்டுமே ரிமைனிங் ஜீரோ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி பாருங்க. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி பாருங்க. இது ஃபுல்லா டோட்டலா இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லா எத்தனை நான் ஜீரோ ரோஸ்ன்னு பாருங்க. 1 2 3 3யுமே நான் ஜீரோ ரோஸ் தான். அப்ப ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3. நம்மளுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சியா இருந்தாதான் வந்துட்டு அந்த இக்குவேஷனே சால்வ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சினா எப்படி இருக்கணும், ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவல் டு இருக்கணும். இங்க நாட் ஈக்குவல் டு இருக்கு. ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி. ஸோ நாட் ஈக்குவல் டு வந்தாலே இது வந்து என்னது, இன்கன்சிஸ்டன்சி. இன்கன்சிஸ்டன்சினா நோ சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம அப்ப எப்படி ரைட் பண்ணோம்னா, இட் ஹேஸ் inconsistency, so no solution. நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்துட்டு நோ சொல்யூஷன் தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து இன்கன்சிஸ்டன்சியா இருக்கிறதுனால, இன்கன்சிஸ்டன்ட்னா அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் படி நம்ம வந்து அப்போ ஃபர்ஸ்ட் நோ சொல்யூஷன்னா கேயோட வேல்யூ 1, நம்ம கேயோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நோ சொல்யூஷன் வந்துச்சு, இன்கன்சிஸ்டன்சி. ஸோ அதனால நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட் கேஸ் 2. செகண்ட் என்னன்னு பாருங்க. செகண்ட் என்ன பண்ணி சொல்லிருக்காங்க, யூனிக்யூ சொல்யூஷன். யூனிக்யூ சொல்யூஷன் ஆயிருந்துச்சுன்னா கேயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப யூனிக்யூ சொல்யூஷன்னா நம்ம சேம் இதே இதுல பாருங்க. இப்ப கே ஈக்குவல் டு 1 போட்டா நம்மளுக்கு இன்கன்சிஸ்டன்ட், அது வந்துட்டு சால்வ் பண்ண முடியாது. சேம் அதே மாதிரி இங்க -2 போட்டு பாருங்க. -2 போட்டாலும் இங்க வந்துட்டு என்னவாயிடும், -2வும் +2வும் 0 ஆயிடும். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு யூனிக்யூ சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அப்போ கே என்னவா இருக்கும், கே வந்துட்டு +1ஆவே இருக்கக்கூடாது. கே நாட் ஈக்குவல் டு 1, k not equal to -2, k not equal to 1, k equal to 1 இருந்தாலே நம்மளுக்கு வந்து யூனிக்யூ சொல்யூஷன் கிடைக்காது. அதே மாதிரி k வந்து -2 இருந்தாலே யூனிக்யூ சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அதனால k not equal to 1, k not equal to 2. இதை தவிர நம்ம என்ன வேல்யூ போட்டாலுமே வந்துட்டு நம்மளுக்கு யூனிக்யூ சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ கேயோட வேல்யூ 1ஆவும் -2ஆலையும் இருக்காது கேஸ் 2ல. அதை தவிர ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வேற ஏதாச்சும் வேல்யூ போட்டு பார்க்கலாம். இப்போ k equal to நம்ம என்ன பண்ணாம இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணிருக்கிறதுல ஜஸ்ட் நம்ம k equal to 0ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். 0ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன சொல்யூஷன் வருது அப்படி சொல்லுவாங்க. ஆனா 1ம் -2ம் நம்ம போடக்கூடாது. ஸோ அதுக்காக இப்ப நம்ம 0 போட்டோம்னா என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோ எப்படி வரும், 1, இங்க -2 இருக்கு. ஸோ -2, k நம்ம 0, அப்ப வந்துட்டு k வந்து 0. நெக்ஸ்ட் எங்க 1. செகண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணிருக்கிறதுல கேயோட வேல்யூ 0 அப்ளை பண்றோம். ஸோ செகண்ட் வந்து 0. இதுல வந்துட்டு நம்ம 0 அப்ளை பண்ணும்போது என்னவாயிடும், இந்த டைம் 0 ஆயிடும். ஸோ 1 into 2 2. நெக்ஸ்ட் இந்த இதுல நம்ம 0 அப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூ 0. ஸோ அப்ப இங்க 1 வந்துடும். இங்க வந்துட்டு இந்த -3 அப்படியே தான் வரும், -3. நெக்ஸ்ட் இந்த லைன்ல நம்ம 0 பண்ணா இங்க 0 0. நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் இதுக்கு 0 அப்ளை பண்ணும்போது இது 0. ஸோ இங்க -1 இருக்கு, இது 0, இங்க +2 இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -2 நம்ம இதுக்கு 0 அப்ளை பண்ணும்போது இங்க ஜஸ்ட் 2. ஸோ இப்போ இதோட ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரேங்க் ஆஃப் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோவை ஹைட் பண்ணிட்டு பாருங்க. ரேங்க் ஆஃப் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு 1 2 3 3 நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு 3. ரேங்க் ஆஃப் ஏபி டோட்டலா பாருங்க எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு பார்த்தா ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு
3 n எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு x y z 3 ஃபங்க்ஷன் இருக்கு n ஈக்குவல் டு 3 சோ எல்லாமே ஈக்குவல் டு 3 ஆ இருந்துச்சுன்னா இது வந்து என்னது இது வந்து இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் இதுக்கு வந்து ஒரே ஒரு யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கு சோ அப்போ இந்த கேஸ் 2ல யூனிக் சொல்யூஷன் வரணும்னா நம்மளுக்கு k யோட வேல்யூ k not equal to 1 k not equal to -2 இந்த ரெண்டு நான் k not equal to 1 ஆ இருக்கணும் k not equal to -2 ஆ இருக்கணும் இதை தவிர எனி நம்பர் போட்டாலுமே வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு the system is consistent and it has unique solution. நம்மளுக்கு இந்த கேஸ் 2ல வந்துட்டு k யோட வேல்யூ +1 ஆவும் இருக்க கூடாது -2 ஆவும் இருக்க கூடாது. நெக்ஸ்ட் கேஸ் 3 கேஸ் 3 என்ன வரணும் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இன்ஃபினிட்லி k யோட வேல்யூ வந்துட்டு என்னவா இருந்தா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப கேஸ் 3ல பாருங்க இப்போ k யோட நம்மளுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் தான் வரணும். அப்ப k யோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்க. இங்க வந்து k + 2 இருக்கு இங்க -2 போட்டா இந்த டேர்ம் 0 ஆயிடும் இங்கேயும் 0 ஆயிடும் சோ அப்ப ரேங்க் வந்துட்டு நம்மளுக்கு rank of a equal to 2 rank of a comma b 2 ஆயிடும் சோ அப்ப நம்மளுக்கு infinitely many solutionங்கிறது கிடைச்சிரும் அப்போ நம்ம k equal to -2 ன்னு சொல்லிட்டு k யோட வேல்யூ k equal to -2 ன்னு சொல்லிட்டு இந்த equation இந்த equivalent இதுல நம்ம அப்ளை பண்ணலாம் இதுல இந்த மேட்ரிக்ஸ் equivalent பண்ணிருக்க மேட்ரிக்ஸ்ல அப்ளை பண்ணும்போது 1 k equal to -2 நம்ம அப்ளை பண்ணனும் -2 இங்க வந்து k க்கு -2 இங்க வந்து 1 இங்க 0 k க்கு நம்ம -2 போடும்போது இங்க வந்துட்டு -2 -2 1 -1 சோ -1 into 2 -2 இங்க நம்ம -2 போடும்போது இது வந்து +2 ஆயிடும் +2 1 3 ஆயிடும் சோ இங்க -3 இங்க வந்துட்டு நம்ம -2 அப்ளை பண்ணும்போது 0 0 இந்த டேர்ம் பாருங்க நம்ம +2 இருக்கு இங்க -2 போடும்போது 0 0 into any number 0 சோ அப்ப இது 0 ஆயிடும் இங்கேயே -2 போடும்போது -2 +2 0 சோ அப்ப இது 0 ஆயிடும் இது ஃபுல்லா இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம்லயே தான் இருக்கு சோ இதோட ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் a equal to b ஹைட் பண்ணிட்டு ரேங்க் எத்தனை நான் ஜீரோ ரோஸ்னு பாருங்க எத்தனை நான் ஜீரோ ரோஸ் 1 2 2 non-zero rows. அப்ப rank of A equal to 2. Rank of A comma B. Rank of A comma B பாருங்க. டோட்டலா எத்தனை non-zero rows இருக்குன்னு பாருங்க. எத்தனை non-zero rows இருக்கு 1 2 2 தான் non-zero rows இருக்கு R3 ஃபுல்லாவே 0 ஆயிடுச்சு so rank of A யும் 2 rank of A comma B யும் 2 அப்ப இது வந்து constant ஆனா நம்மளுக்கு x y z ன்னு சொல்லிட்டு n பாத்தீங்கன்னா n equal to 3 ஆனா நம்மளுக்கு வந்துட்டு n விட கம்மியா தான் இங்க இருக்கு n விட கம்மியா தான் rank இருக்கு so அப்போ rank of A comma rank of A comma b equal to 2 இது வந்து என்ன விட கம்மியா இருக்கு less than இருக்கு rank சோ அப்படி இருந்துச்சுனாலே இது equal to rank வந்து equal to தான் இருக்கு ஆனா என்ன விட கம்மியா இருக்கு அப்படினாலே the system is consistent நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட்னா இப்ப rank of A யும் rank of A comma B யும் equal to இருக்கணும் equal to இருந்தாலே அது consistent ஆனா என்ன விட கம்மியா இருக்கு கம்மியா இருந்துச்சுன்னா consistent it has infinitely many solution இது வந்து கன்சிஸ்டன்ட் தான் ஆனா இதுக்கு வந்துட்டு many solutions இருக்கு இப்போ क्वेश्चनல என்ன சொல்லிருந்தாங்க k யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நோ சொல்யூஷன் இருந்துச்சுன்னா k யோட வேல்யூ என்னது நோ சொல்யூஷன்னா k யோட வேல்யூ 1 யூனிக் சொல்யூஷனா இருந்துச்சுன்னா k யோட வேல்யூ +1 -2 இருக்க கூடாது k not equal to 1 k not equal to -2 அத தவிர வேற என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் யூனிக் சொல்யூஷன் இருக்கும் இப்போ k equal to -2 இருந்தா infinitely many solutions அந்த மாதிரி k யோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thanks for watching this video